பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 13ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புல என்ன காரியம் பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த வசனத்தை வாசிக்கிறோங்க. ஸோ இந்த வசனத்துல இருந்து நிறைவான பலன் அப்படின்றத ஒவ்வொரு காரியமா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த 12வது நாள்ல என்ன நிறைவான பலன் அப்படின்னா தேவ சமாதானம் தாங்க. சமாதானம் ஒரு மனுஷருக்கு ரொம்ப முக்கியங்க. சமாதானம் இல்லாம நிறைய காரியத்தை நம்ம கையாளவே முடியாது. ஸோ அதனால இந்த சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாங்க. ஸோ இதற்கு நம்ம வேதத்துல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அன்னாளை குறிச்சு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஆமேன். ஆமாங்க. சோ இந்த வசனம் ஏலி அண்ணான் இடத்துல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த அண்ணாள் குழந்தை இல்லாம இருப்பாங்க. இது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். சோ அண்ணாள் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ஒவ்வொரு வருஷம் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த வருஷம் அது அவளுடைய அனுக்கிரகத்தின் வருஷமா இருக்குங்க. அவள் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த வருஷமா இருக்குங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வருஷம் தேவனிடத்துல கிருபை பெற்றுக்கொள்ளுகிற வருஷமா இருந்திருக்குங்க. அவ தேவ சமூகத்துல போய் இறுதிய காரியத்தை எல்லாத்தையுமே ஊற்றி விட்டு அழுது ஜெபிச்சு முடிச்ச உடனே அங்க அவளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வாக்குத்தத்த வசனத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. ஏலியின் இடத்துல வரா. ஏலி அன்னாள் இடத்துல கேக்குறாங்க, என்ன நீ ஒரு குடிச்ச ஸ்திரிய போல நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அங்க அன்னாள் சொல்றாங்க, அப்படி இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறா. அப்போ ஏலி அன்னாள் இடத்துல சொல்றாங்க, சமாதானத்துடனே போ, நீ என்ன வேண்டிக் கொண்டையோ கர்த்தர் கண்டிப்பா அது உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க. சோ இந்த இடத்துல சாமுவேலை அவங்க பெறவே இல்லைங்க. சோ குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன தராரு அப்படின்னா சமாதானத்தை தராரு. அவளோட வாழ்க்கையில குழந்தை இல்லை அப்படின்ற காரியத்தை காட்டியும் குழந்தை வேணும் கண்டிப்பா. ஆனா அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவளோட வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னா சமாதானம் தானே வேணும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சாரு. சோ அதனாலதான் அந்த குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில நான் சமாதானத்தை ஃபர்ஸ்ட் நான் கட்டளை இடுகிறேன், நீ சமாதானமா இரு, அதுக்கடுத்து நீ சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்க அடுத்த வருஷமே சாமுவேலை கொடுக்குறாங்க. அந்த சாமுவேலை கர்த்தர் இடத்துல கொண்டு வராங்க. வேதத்துல நம்ம படிக்கிறோம். சோ இந்த காரியம் தாங்க சமாதானம், தேவ சமாதானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா இயேசு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாருங்க. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு வச்சுட்டு போன ஒரே ஒரு காரியம் இயேசு என்ன அப்படின்னா ஆம்பியஸா அவர் நிறைய காரியம் நம்ம சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா கர்த்தர் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை இந்த உலகத்துல வச்சுட்டு போறேன், என்னோட காரியத்தை வச்சுட்டு போறேன் அப்படின்னா அது என்னுடைய சமாதானம்னு அவர் சொல்றாருங்க. சோ அந்த சமாதானம் எவ்வளவு முக்கியன்றத நம்ம அறிந்து கொள்ளாம இன்னும் இயேசுவோட ஆசீர்வாதம் அது இதுன்னு சொல்லிட்டு பல ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோங்க. ஆனா இயேசுவுடைய உண்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வச்சுட்டு போன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா அது சமாதானம் தாங்க. சோ இந்த சமாதானமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருவோங்க. சோ இன்னொரு வேத பகுதியில நம்ம இந்த சமாதானத்தை குறித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமீன். இந்த வசனத்துல இயேசு ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்திரீ அநேக பாவங்களை செஞ்சிருக்காங்க, விபச்சாரம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ இந்த ஸ்திரீ சீமோனுடைய வீட்டுல தங்கி இருக்கிற இயேசுவின் இடத்துல வராங்க. அப்போ இயேசுவை பார்த்துட்டு தான் கொண்டு வந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல ஊத்துறாங்க. ஊத்துனது மட்டும் இல்ல, தன்னுடைய தலைமயிரினால அந்த பாதத்தை தொடுத்து விடுறாங்க, தன்னுடைய கண்ணீரினால அந்த பாதத்தை கழுவி விடுறாங்க. சோ அங்க இருக்க
இருக்கிறவங்க அநேகர் நிறைய காரியங்களை பேசுறாங்க. அப்போ சீமோனும் இயேசுட்ட கேக்குறாங்க. இயேசு அதுக்கு சீமோன்ட்ட சொல்றாங்க, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ எனக்கு கால் கழுவ தண்ணி தரல, எனக்கு நீ முத்தம் செய்யல, எனக்கு நீ எண்ணெய் கொடுக்கல தலையில பூசுறதுக்கு. ஆனா இந்த பெண் வந்ததுல இருந்து ஓயாம என்னுடைய பாதத்தை முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. என்னுடைய காலை அவளுடைய பரிமள தைலத்தினால கழுவி விட்டா. அவளோட கண்ணீரினால என்னோட பாதத்தை துடைக்கிறா. தலைமுடியால என்னுடைய பாதத்தை துடைக்கிறா. சோ இவளுக்குரிய காரியம் உலகத்துல சுவிசேஷம் எங்கெங்க அறிவிக்கப்படுதோ இவளோட காரியமும் அங்க எல்லாமே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போ அப்படின்னு சொல்றாருங்க. சோ இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுட்டோமா, சோ இந்த காரியம் நம்மளுடைய இருதயத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவருடைய செட்டைகளின் கீழே கண்டிப்பா நீங்க வாங்க, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவாரு. இந்த சமாதானம் எப்ப தருவார் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள், அதாவது அவருக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சிருப்போம். அந்த காரியத்தை எல்லாம் அவரிடத்துல நம்ம அறிக்கை இடும்போது கண்டிப்பா அவர் அதை மன்னிப்பாருங்க. மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பூரண தேவ சமாதானம் கிடைக்குங்க. சோ இந்த ஸ்திரீயின் இடத்திலும் அப்படிதான் அவர் சொல்லி அனுப்பி விடுறாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போ அப்படின்னு சொல்றாருங்க. சோ இன்னைக்கு நீங்க குற்ற உணர்ச்சியில இருந்து இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போ அப்படின்னு சொல்றாருங்க. சோ இன்னைக்கு இந்த நிறைவான பலனாகிய தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம வருவோங்க. ஏன்னா அவரே கதிதாங்க. அன்னால் அவரே கதிதான்னு அந்த தேவாலயத்துல தன்னுடைய இருதயத்தை எல்லாத்தையுமே ஊற்றின பின்னாடி தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டா, ஆசீர்வாதமான சாமுவேலையும் பெற்றுக்கொண்டா. அந்த சாமுவேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஆனாங்கன்றது நம்மளுக்கு வேதத்துல வாசிக்கிறோங்க. சோ அதே போலதான் இந்த ஸ்திரீயும் வந்தாங்க. இவர்தான் கதி, இவர்தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரிடத்துல சரணடைகிற அளவுக்கு வந்தாங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்துடனே போனாங்க. அவளுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் முற்றிலுமாக மாறுபட்டதுங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்ம அவரிடத்துல அடைக்கலமா வந்திருக்கோம். நம்ம அந்த தேவ சமாதானமான்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இது முதற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையும் மாறுங்க. கண்டிப்பா மாறும். அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோங்க. சோ எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளிலும் என் டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தகப்பனே இந்த தேவ சமாதானம் கிடைக்கும்படிக்காக நாங்க கேட்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா இந்த சமாதானம் எங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியன்றத நீங்க பேசியிருக்கீங்கப்பா. அப்பா உலகம் தர முடியாத ஒரு சமாதானம்ப்பா. ஆவியானவரே யாரு தந்தாலும் தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீங்க தருகிற சமாதானம் எங்க வாழ்க்கையை மாற்றுகிற சமாதானமா இருக்கும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அந்த சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நாங்க வந்துட்டோம்ப்பா. இந்த நிறைவான பலனாகிய தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அறிக்கையிட்டு நாங்கள் முடிக்கிறோம் சுவாமி. எல்லாத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.